ஹலோ காய்ஸ். ஸோ இது எப்படி இருக்குது? நான் இல்லை, இந்த கண்ணாடியில் ஒட்டி இருக்கிற பூ நல்லா இருக்குல்ல? அப்போது அதே மாதிரி பண்ணிடலாமா? சரி வாங்க பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட், ஓகேங்களா? அதனால் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பண்ணி காட்ட போகிறேன். டிஷ்யூ பேப்பரை வந்து ஜிக்ஸாக்காக மடிக்கணும், ஓகேவா? அது எப்படின்னா ஃப்ரண்டில் கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷேப்பாக நம்ம மடிச்சுட்டு வரணும். இது எப்படின்னா நம்ம அந்த விசிறியெல்லாம் விசுவோம் தெரியுமா, பேப்பரில் பண்ணிவிட்டு 90s கிட்ட இருந்தால் பண்ணியிருப்பீங்க, ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி பண்ணி விளையாண்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இந்த விசிறியை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, சென்ட்ரு பார்ட்டாக பிரிச்சுட்டு டபுள் சைடாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட்டு வச்சு அதை நம்ம டைட்டாக செக்யூர் பண்ணிக்கலாம், ஓகேவா? டைட்டாக நம்ம கட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 சைடும் வந்து ஃப்ளவரோட ஷேப்பு வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு சர்க்கிள் ஷேப், அதாவது ஆஃப் சர்க்கிளில் வந்து கர்வியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி டபுள் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதில் என்ன விஷயம்னா 2 சைடும் ஒரே அளவாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணும், ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஜிக்ஸாக்காக மடிச்சிருக்கிறதுனால அதில் வந்து நிறைய இருக்குள்ள பார்ட்டிஷன்ஸ், அது வந்து ஒன்றா நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஃப்ளவர் உங்கள் கையில் அவ்வளோ அழகாக வந்து நிற்கும், சரியா? ஒரு சைடு நம்ம பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ 2வது சைடும் அதே மாதிரி பிரித்து எடுக்கணும். நான் இப்போ காட்டிகிட்ருக்கிற மாதிரி வீடியோவில் பார்த்து அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், ஓகேவா? பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? இது ஆக்சுவலாக நேரில் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது அப்படியே விட்டுறலாம், நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும்ல, அதுக்காகவே நம்ம கலர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கலர் பண்ணலாம் தான் நினச்சேன், பட் ரெட்டில் தான் பண்ணியிருக்கேன். அப்படி ரெட்டே பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஒயிட்டில் ரெட்டு நல்லாயிருக்கும், அதனால நான் ரெட் கலர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த எட்ஜஸில் மட்டும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ என்னென்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம அந்த பூவை பிரித்து விடுறதுக்கு முன்னாடியே நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். அப்படி இல்லைனா என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியது தான். அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை பிரித்து விடணும். ஸோ டபுள் வேலை. கொஞ்சம் மூளை கம்மியாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க. பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் இந்த ஃப்ளவர் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் இப்போ வந்து என்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கிறதுனால நான் ஒன்று பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம், ஓகேவா? ஸோ நல்லா இருக்குல்ல? ரெட்டுக்கு ஒயிட்டு ஃபுல்லாக கலர் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட பண்ணலாம், பட் டபுள் கலராக பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சுது. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.